ஹாய் ட்விங்கிள் ட்விங்கிள். இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதே டம்ளரால் ரெண்டு டம்ளர் நாட்டு சர்க்கரை, ஒரு ஸ்பூன் ஏலக்காய் இடித்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் பிளாக் ரேசின்ஸ் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கீ. இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியை எடுத்துட்டு இன்னொரு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்துருச்சு. அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி வெந்திருக்கணும். தண்ணியை இப்போ எடுத்துக்கலாம். அப்படியே இதை ஆற வச்சுக்கலாம். ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 அரைச்சிக்கோங்க. 1-2 அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி உதிரியாக அரைச்சிக்கோங்க. 1-2. ஒரு பேனில் நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க அடுப்பு சட்டியில். அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பாகு காய்ச்சிக்கலாம். பிசுபிசுன்னு ஆயிடுச்சு. இப்போ நிறுத்திடலாம். இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரிங் வருதான்னு பார்க்கணும். இது இப்படி வச்சா வரணும், விட்டுறணும். ஒரு ஸ்ட்ரிங், அவ்வளோதான். இப்போ அந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏலக்காயை போட்டுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டேஜ் வந்துடணும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆனோன்னு இந்த ஸ்பூனால் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்பூனால் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கிராம்பு, முந்திரி பருப்பு, கருப்பு திராட்சை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அதில் சேர்த்துக்கலாம். இப்போ
இப்போ இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். ஆறினோன்னே உருட்டிக்கோங்க இந்த மாதிரி. இங்கே காமி. ஈஸியான நாட்டு சக்கரை லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.